சாலமன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கோ ஜேன்சன் 7 கோடி வரைக்கும் இப்போ வந்திருக்காரு. 1.25 கோடி, 1,25,00,000 தொடக்க தொகையா இருந்து இப்போ 7 கோடி கிட்ட வந்திருக்காரு. இந்த தொகைங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிளேயர் அவர்? பிரவீன், ஆக்சுவலா அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பஞ்சாப் பஞ்சாப் 7 கோடி பஞ்சாப் எடுத்திருக்காங்க. பஞ்சாபுக்கு கண்டிப்பா தேவையான பிளேயர் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் சாம் கரனுக்கு பதிலா அவங்க வந்து ஜான்சன் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப அருமையா லாஸ்ட் டைம் இந்தியாவை செஞ்சு விட்டுட்டாருங்க. லாஸ்ட் T20ல ஜான்சன் ஆமா 16 பாலுக்கா 50 ரன் அடிச்சாரு. ஆமா, ஃபாஸ்டா பயங்கரமா ஆக்சுவலா மிரண்டுட்டாங்க, இந்தியாவே மிரண்டுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா பிச்சில். அப்ப இந்தியன் பிச்சில் ஒரு நல்ல சூப்பரான பவுலர் மட்டும் இல்ல, அருமையான பேட்டர், ரொம்ப அழகான 7 கோடி தொடர்ச்சியா எடுக்கக்கூடிய பிளேயர் எல்லாமே ஒரு முடிவோட வந்திருக்க மாதிரி தான் இருக்கு. இல்ல அவங்க ஆக்சுவலா செட் பண்றாங்க, நல்ல டீமை செட் பண்றாங்க. ஆனா அது செட் ஆக மாட்டேங்குது. நீங்க நல்ல ஒரு கேப்டனை போட்டீங்கன்னா தான் அதை செட் பண்ணி நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அருமையான வாய்ப்பு. பஞ்சாப் உடைய இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, ஸ்ட்ரென்த். நீங்க சொல்ற மாதிரி கப்படிக்க மிச்சல் வந்திருக்காரு. மிச்சல்